அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்க கல்வி சம்பந்தமான உயர்கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏபிவிபி சார்பாக முன்வைத்துள்ளோம். முதலாவதாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுடைய புரட்சி நடந்திருக்கு. அது புதுசா தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள மாண்புமை பொருந்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஏபிவிபி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன கல்வி பிரச்சனைகள் முதற்கொண்டு அனைத்து விதமான கல்வி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏபிவிபி பொறுப்பாளர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு 24 பக்கங்கள் கொண்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை உருவாக்கி அந்த கோரிக்கையை இன்று மாண்புமை பொருந்திய தமிழக முதலமைச்சர் அவர்களோடு நம்ம முறையிட்டு இருக்கோம். அதுல முக்கியமாக ஒரு 17 கோரிக்கைகள் நம்ம இன்னைக்கு கொடுத்திருந்தோம். அதுல ஒரு 8 விதமான கோரிக்கைகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் உறுதி கூறியிருக்கிறார். அதுல முதலாவதாக நான் முதல்வன் ஸ்கீம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் முதல்வன் ஸ்கீம்ல நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்கிரீன்ல போயிட்டு ஆப்ல போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு சர்டிபிகேட் தர்றது, அதுக்கடுத்து அதுல பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாமே ஒரு MS எக்ஸல் வேர்டு இது மாதிரி விஷயங்கள் பிராக்டிக்கல் விஷயங்களை சொல்லி தரணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு அந்த நாலேஜ்கள் கிடைச்சிடாது. இது போல பல்வேறு விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கோம். அந்த நான் முதல்வன் ஸ்கீம் நடைமுறைக்கு சாத்தியமானது போலவும் மாணவர்களுக்கு பயனுள்ள விதமாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதா முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கார். இரண்டாவதாக டிஆர்பி விஷயம். இன்னைக்கு டிஆர்பி வேகன்ஸ்ல 4000 வேகன்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதை உடனடியா இன்னைக்கு அதை நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இப்ப செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு விதமான மோசடிகள் நடந்திருக்கு. எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணி கடைசி நேரத்துல அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிருக்காங்க லாஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை உடனடியாக அந்த வேலை வாய்ப்புகள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காரு. நீங்க PM ஸ்ரீ ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல கெஸ்ட் லெக்சர்ஸோட பிரச்சனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு அரசு கல்லூரிகளிலும் இன்னைக்கு பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. கௌரவ விரிவாளர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு ஊதிய உயர்வு பிளஸ் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இது போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் அவருடைய ஊதியம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்களை இன்னைக்கு அவர்கிட்ட முறையிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் 22 மாநில பல்கலைக்கழகங்கள்ல 15 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்ல. துணைவேந்தர்கள் இல்லாதனால ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது என்ன மாணவர்கள் தான். இன்னைக்கு டிகிரி வாங்குறது கூட ஒரு பட்டமளிப்பு விழா நடக்காம இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல. இதுக்கு எல்லாமே உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காரு.